ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொரியன் சீஸ் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்து அதை திரிய வச்சு எடுத்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கிடும். லெமனோட அந்த புளிப்பு சுவை இருந்துடும், அதனால் நல்லா அலசிக்கோங்க. இப்போ துணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெயிட் வச்சு ரொம்ப புளியல்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு புளிஞ்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா க்ரீம் சீஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக பூண்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக கொத்தமல்லியும் நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னை சுற்றி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் சீஸை ஸ்பூன் வச்சு உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பூன்லேயே வச்சாச்சு. இப்போ நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் செஞ்சுருக்க அளவு 3 ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா பட்டரில் கொட்டாகணும். நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி ஓடிஜியை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்து பார்த்தா சூப்பரான கொரியன் சீஸ் பன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.